இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் சிறுத்தை சிவா இயக்கத்தில் ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா ப்ரொடக்ஷனில் வெளியிருந்திருக்க கங்குவா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்கில் சின்ன பசங்களோட பிரெயின் ஃபங்க்ஷனை என்ஹென்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை காமிக்கிறாங்க. அங்கே ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் தான் ஜிட்டா. அவன் அங்கேருந்து தப்பிச்சு ஹீரோவை பார்க்கறதுக்காண்டி கோவா போகிறான். ஹீரோ வந்து கோவாவில் ஒரு பவுண்டி ஹண்டராக இருக்கார். அந்த பையனுக்கும் ஹீரோவுக்கும் ஸ்ட்ரேஞ்சாக ஒரு கனெக்ட் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அங்கேருந்து பேரலாக குரூப் ஆஃப் ரோம் சோல்ஜர்ஸ் வந்து ஒரு 5 ஐலாண்டை வந்து ஆக்குப்பை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த 5 ஐலாண்டில் உள்ள மக்களுக்குள்ள பகையை இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து 1070 நடக்குது. இந்த டைமில் தான் ஹீரோவுக்கும் அந்த பையனுக்கும் உள்ள கனெக்டை காமிக்கிறாங்க. இதுதான் இந்த படத்தோட கதையுமே. கேஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு சூர்யா தான் டபுள் ரோல் பண்ணியிருக்காங்க. அது போக தீஷா பத்தானி அவங்க தான் பிரசன்ட் சூர்யாவுக்கு பேராகவும் நடிச்சிருக்காங்க. இது போக பாபி டியோல், ரெடிங்ஸ் கிங்ஸ்லி, நட்டி, யோகி பாபு, கருணாஸ், கோவை சர்லா, போஸ் வெங்கட் இந்த மாதிரி நிறைய தெரிந்த முகங்கள் நடிச்சிருக்காங்க. அது போக கார்த்தி இந்த படத்தில் ஒரு டபுள் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் பண்ண 2 ரோலுமே கேமியோ தான். படத்தோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒன்லைன், ஸ்டோரி, ட்ரெய்லர், அந்த ப்ரெமிஸ் இதெல்லாம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் பெரிய ஓட்டை இருந்ததுனாலையும் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகாத நிறைய கேரக்டர்ஸ் இருந்ததுனாலையும் இது ஒரு பிலோ ஆவரேஜ் படமாக மாறிடுச்சு. என்னதான் இந்த படத்துக்குன்னு ஒரு ஸ்கோப் இருந்தாலும் அதை சாலிடாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் வேறு எதையோ நோக்கி போனதான் இந்த படத்தோட இன்னொரு பெரிய மிஸ்டேக்கே. படத்தில் சில சீன்ஸில் சில விஷுவல்ஸ் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. குறிப்பிடணும்னா அந்த கழுகு அந்த ரத்தத்தோடு இருக்கிற அம்பை தூக்கிட்டு போகிற சீனாக இருக்கட்டும், அதுக்கடுத்து லேடிஸ் வந்து அந்த ஸ்மோக்கி எஃபெக்டில் பண்ணுற குரூப் ஃபைட் சீனாக இருக்கட்டும், அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்பிக்காக எடுக்க ட்ரை பண்ணுற படங்களாக இருக்கட்டும், அதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப முக்கியம். அது போக சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியம். அது போக கிறிஸ்பான எபிசோட்ஸை இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குறது, இதெல்லாம் தான் இந்த மாதிரி படங்களுக்கு பேக் போனாக இருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு அது எதுவுமே கை கொடுக்கல. ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் வந்து ப்ரெசண்ட்டில் நடக்குது. அது வந்து ரொம்ப ஜெனரிக்காகவும் ரொம்ப ஆக்வர்டாகவும் இருந்துச்சு. அது போக படத்தோட பிக்கஸ்ட்டு ஃப்ளாவாக மியூசிக்கை சொல்லலாம். ஏன்னா படத்தில் எல்லா கேரக்டர்ஸும் அங்கங்கே கத்திக்கிட்டே இருக்குது. அதை கூட சகிச்சுக்கலாம். ஆனால் டிஎஸ்பியோட மியூசிக்கை மன்னிக்கவே முடியாது. அதோடி படம் பார்க்கும்போதே தெரியுது சூர்யா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு. அவர் 3 வருஷம் பண்ண ஹார்ட் ஒர்க் அவருக்கு பலனே கொடுக்கல. ஏன்னா ஒரு ப்ராப்பர் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணாதனால தான். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் சூர்யாஸ் கம்பேக் ஆன் கார்த்திக் சுப்ராஜ் ஃபிலிம். என்னதான் இது ஒரு நல்ல வந்திருக்க வேண்டிய படமாக இருந்தாலும் கதையோட கோரில் எந்த விதமான எமோஷ்னல் கனெக்டும் இல்லாதனால தான் இந்த படத்தை அந்தளவுக்கு ரசிக்கும்படியாக பார்க்க முடியலை. ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.